அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அத்தைய பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அதாவது லிவிங் லெஜெண்ட். எங்க அத்தைன்னா, எங்க அப்பாவுக்கு 2 அக்கா. 2 அக்கா, 1 அண்ணன். எங்க அப்பா கடைசி, கடைக்குட்டி. அப்போ அந்த 2 அக்கா அக்காவுல ஒருத்தர் வெளியூர்ல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. ஒரு அக்கா உள்ளூர்ல இருக்காங்க. அந்த உள்ளூர்ல இருக்கிற அத்தைய பத்தி தான் நான் பேச போறேன். ஏன்னா, அ முக்கியமான ஒரு நபர் என் வாழ்க்கையில. அம் நான் பொறந்த அன்னைக்கு நைட்ல பொறந்தேன். அந்த தேதியில நைட்ல பொறந்தேன். ஒரு 9 டூ 10 பிறந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த குறவர் சமூகத்த சேர்ந்தவங்கள கூட்டிட்டு எங்க அப்பா பிரசவ பார்க்க வச்சாரு. ஏன்னா, அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மனுஷி. உள்ளூர்க்காரங்க கூட கிடையாது. பக்கத்து ஊர்ல போய் கூட்டிட்டு வந்தாரு. நான் பொறந்தப்போ நைட்ல பொறந்ததுனால, ம் அ எதுக்கு இத சொன்னேன்? பயங்கர குளிர். மார்கழி மாசம். சரியான குளிர். ஆனா பாருங்க எனக்கு சைனஸ். பிறந்தப்பவே குளிர் தான். இப்போ இங்க கார்காலம். ஒரே குளுரு, மழை. வீட்டுக்குள்ளேயும் குளுருது, வெளியிலயும் குளுருது. இப்ப எதுக்கு இத சொல்ல வந்தேன்? ஆ அதாவது எல்லா நேரமும் ஒரே மாரி இருந்தது. இப்ப நான் எங்க அத்தைய பத்தி சொல்லப் போறேன். எங்க நான் நைட்டு பொறந்தேனா, காலையில அதாவது எங்க அம்மாவுக்கு இது 2வது பிரசவம். முதல்ல எங்க அண்ணன். இது சுகப்பிரசவம். சுகப்பிரசவம்னாலே எனக்கு சுண்டி மோதிரம் ஞாபகத்துக்கு வருது. அது ஆட்டோமேட்டிக்கா வடிவேலு காமெடி வந்துருச்சு எனக்கு மனசுல. எங்க அம்மாவுக்கு ரொம்ப நீளமான முடி. இப்ப நம்ம அப்படி சேர்ல உட்காந்துருக்கோம் இல்லையா? அப்ப இந்த தரையில படுமா முடி. அப்படி எடுத்து மடியில போட்டுக்கிற அளவுக்கு நீளம்னா பார்த்துக்கோங்க. அப்படியே மயில் தோகை மாதிரி, ஆண் மயில் தோகை மாதிரி அவ்வளோ நீள முடி. அம் எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அது 2வது பிரசவம்ன்றதுனால அது ஒரு அசால்ட்டா, அது சுகப்பிரசவமாச்சா, அதனால தலைமுடிய நல்லா சீயக்கா போட்டு பண்ணிட்டு, இந்த நம்ம ஊர்ல வடை சுட்டாங்கன்னா, அந்த வடைய குத்தி எடுப்பாங்க. அந்த கம்பி பேரு சினுக்கரிக்கின்னு பேரு. அந்த கம்பிய வச்சு முடிய தட்டிட்டாங்க. ஆனா குழந்தை பெத்தவங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதாம். சும்மா குளிச்சுட்டு அப்படியே விட்டுறணும். தலைக்கு கூட குளிக்க வேண்டிய அவசியம் இல்லையாம். அப்ப அந்த குச்சிய வச்சு இப்படி தட்டுவாங்க. அந்த சிக்கு எடுக்கிற மாதிரி. அது தட்டுனதுனால எங்க அம்மாவுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் காய்ச்சல் ஜன்னி வந்துருச்சு. ஜன்னின்னா ஒரு மாரி இழுத்துக்கிட்டு இருக்கும். இழுக்கிற மாதிரி இருக்கும். குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. அப்ப நான் அதான் ஒரு நாள் குழந்தை. அப்போ எனக்கு பால் குடுக்கறதுக்கு எங்க அத்தை வந்தாங்க. எங்க அத்தை உள்ளூர்ல இருக்காங்க இல்லையா? எங்க அத்தைக்கு எப்படி எங்க அத்தை பால் குடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, எப்படின்னா, எங்க அத்தைக்கு ஒரு பையன் இருந்தான். ஆ இப்ப பெரிய மனுஷன். அவருக்கு பெரிய பெரிய புள்ளைங்க இருந்தாலும் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோ. ஒரு பையன் இருந்தாரு 3 வயசுல. அந்த பையன் பால் குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதனால எங்க அத்தை எனக்கு பால் குடுத்துருக்காங்க. அது இந்த பாகுபலி படம் பார்த்தப்போ நெனச்சுக்கிட்டேன். அதாவது பாகுபலி படத்துல 2 குழந்தைக்கு சிவகாமி அம்மா பால் குடுக்குற மாரி இருக்கும் இல்லையா? அது வேற லாங்குவேஜா இருந்தாலும்